ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பவி vlogs. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 1 kg ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 kg ப்ரான்ன்றதுனால பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 4 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஸ்டாரு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 1 kg பிரியாணிக்கு 600 கிராம்ஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் கோல்டன் கலர் ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு 500 கிராம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சால்ட். ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளிப்புக்காக 1 kg பிரியாணிக்கு 50 கிராம்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஸோ 1 or 2 minutes மட்டும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறது போதே 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரைஸ் நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ டோட்டலாக 30 மினிட்ஸ் சோக் பண்ண மாதிரி ஆகிடும். 1 kg பிரியாணி என்னோட டம்ளரில் 4 கப்பு வருது. ஸோ 4 கப்பு அரிசிக்கு 5.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரைஸு ப்ரான்லாம் கொஞ்சம் சால்ட்டில் இழுத்துக்கும். ஸோ அதிகமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க அரிசிலாம் கொஞ்சம் குக் ஆயிருக்கும். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரான் பிரியாணிக்கு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் விட்டுடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செமையாக வந்திருக்கும். கரெக்டாக குக் ஆயிருக்கு. அவ்வளோதான். ப்ரான் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது கூட நான் கொஞ்சம் ப்ரான் 65யும் குக் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து சாப்பிடும் போது பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.